Hey, what's up, guys? நேற்று ஆகஸ்ட் 1 ஸோ அதனால் ஸ்பைடர்மேன் டே. அதுக்கு முன்னிட்டு நம்ம சோனி ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேவோட ஃபர்ஸ்ட் லுக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது உண்மையிலே பட்டாசாக இருக்குது. அண்ட் இந்த மூவியில் யார் வேணா இருக்க போகிறா, என்னென்ன கேஸ்டிங் வர போகிறாங்க அப்படின்னு எல்லாத்தையுமே போட்டு உடச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம அது எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சோனி என்டர்டெயின்மெண்ட் அவங்களோட அஃபிஷியல் யூடியூப் சேனலில் போட்டிருக்காங்க அவங்களோட ஃபர்ஸ்ட் லுக்கை. நீ செக் பண்ணி பார்க்கலாம். ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே ஃபர்ஸ்ட் லுக். நம்ம ஃபர்ஸ்ட் லுக்கை பார்த்தோன்னா உண்மையிலே awesome. It's amazing guys. ஆக்சுவலி நம்ம ஏற்கனவே ஸ்பைடர்மேன் நோ வே ஹோமில் பார்த்துருப்போம். கடைசியாக அவர் ஹேண்ட்மேட் சூட்டை போட்டு அவர் பறந்துருப்பார். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவரே தச்சு உருவாக்குற சூட்டு தான். பட் அதுலேருந்து கொஞ்சம் அவர் லிட்டிலாக அப்கிரேடாக இருக்காரு. நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த சூட்டு செம்ம டார்க்காக இருக்குது. செம்ம டார்க்காக அண்ட் டெக்ஸ்சர்லாம் ரொம்ப ரொம்ப டார்க்காக இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க அவரோட செஸ்ட் பிளேட்டில் அந்த ஸ்பைடர்மேனோட சிம் மட்டும் இருக்கிறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் வெப்பு ஓடும். நம்ம பழைய டாம் ஹாலண்ட் சூட்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப க்ளீனாக இருக்கும். அப்படியே ஃபுல்லாக க்ளீனாக இருக்கும். பட் இப்போ டெக்ஸ்சரில் ஆட் பண்ணி அந்த வெப் அப்படியே ஸ்ப்ரெட்டாகவே காமிக்கப்பட்டிருக்கும். ஒருவேளை வெனம் யூஸ் பண்ணுறாங்களோ பட் தெரியல. பட் இந்த சூட்டில் அந்த லோகோக்கு பக்கத்தில் அப்படியே வெனம் ஸ்பைடர் வெப்லாம் ஸ்ப்ரெட் காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் உண்மையிலே வேறமாக இருக்குது. எனக்கு அதை பார்க்கும்போது அம்மை ஸ்பைடர்மேன் ப்ளஸ் டூ வீக் ஸ்பைடர்மேன் அவங்க இப்போ சூட்டையுமே ஒன்றாக்குற மாதிரி தான் இருக்குது. பட் நிச்சயமாக செம்மையாக இருக்குது. ப்ராபப்ளி நம்ம டாம் ஹாலண்டே அவங்களால இன்ஸ்பயர் பண்ணி உருவாகி இருக்கலாம். பட் சூட்டு உண்மையிலே தாறுமாக இருக்குது. தக்காளி சோறாக இருக்குது. அண்ட் ஃபைனலி இப்போதைக்கு நம்ம காமிக் அக்யூரேட்டான கிரவுண்ட் லெவல் ஸ்டோரியை பார்க்க போகிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் இப்போதைக்கு ஹாலிவுட் ரிப்போர்ட்டர் அவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க நம்ம மார்க் ரெஃபலோ இந்த மூவியில் இருக்க போகிறாராம். ஹல்க் இந்த மூவியில் இருக்க போகிறதா ஹாலிவுட் ரிப்போர்ட்டர் ரொம்ப ரொம்ப ட்ரஸ்டபுளான ஒரு மிகப்பெரிய அவங்களே இப்போதைக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க மார்க் ரெஃபலோ வாஸ் திஸ் மூவின்னு. ஸோ நீங்கள் ஹல்கை சீக்கிரம் பார்க்க போகிறீங்க. அது ஸ்மார்ட் ஹல்க் கிடையாது, த சாவேஜ் ஹல்க். அதுவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அன்றைக்கி பார்த்துட்டு காமிக்லேயே நம்ம ஸ்பைடர்மேன் எல்லாரும் மறந்துடுவாங்க. பட் நம்ம ஹல்க்கு மறக்க மாட்டார். ப்ரூஸ் பேனருக்கு மறந்துடும். பட் நம்ம ஹல்க்கு மறந்துருக்க மாட்டார். ஸோ அதையும் அவங்க அப்படியே மூவிஸ்லேயுமே கொண்டு வரலாம். ஸோ ஹல்க் நம்ம ஸ்பைடர்மேனை மறக்காத மாதிரி காமிச்சு ஒரு டீம் இருக்கலாம். பட் இந்த மூவியில் ஹல்க் டீமோட வில்லன் இருக்க போகிறாராம். அது ஒரு மெயின் வில்லன் இல்லாமல் ஒரு சைடு வில்லனாக நம்ம ஹல்க் இருக்க போகிறத பேசிகிட்டு இருக்காங்க. பட் அதை பற்றி பார்ப்போம். அண்ட் இன்னொரு கேஸ்டிங் கன்ஃபார்ம் இருக்குது. மைக்கேல் மேண்டோ. இவர் நம்ம ஸ்கார்பியன் இவருமே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதை பண்ணது நம்ம ஹாலிவுட் ரிப்போர்ட்டர் தான். ஸோ அவங்களோட ஆர்டிக்கலில் இவருமே திருப்பி வரப்போகிறாரு ஆஸ் அ மெயின் வில்லன் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ போன மூவியில் நம்ம ஸ்கார்பியனை நம்ம ஸ்பைடர்மேன் சைடில் அடைச்சிருப்பாரு. ஸோ ப்ராப்ளம் இப்போதைக்கு திருப்பி வரலாம். ஸோ நிச்சயமாக இந்த படத்தில் ப்ரிசன் எஸ்கேப் சீக்வன்ஸ் இருக்க போது அதில் நம்ம ஸ்கார்பியன் வெளியே தப்பிச்சு நம்ம ஸ்பைடர்மேனை அட்டாக் பண்ணுற மாதிரி காமிக்கலாம். இல்லைனா நம்ம இப்போதைக்கு கிங்பின் இப்போதைக்கு ஒரு மிகப்பெரிய டாஸ்க் ஃபோர்ஸ் உருவாகிருக்காரு. ஸோ பயங்கரமான வில்லன்ஸை சேர்த்து ஒரு டீமை உருவாக்கலாம். அந்த டீமில் இவர் ஒரு மீனலாக இருக்கலாம். நீங்கள் போன ரூம்ல பார்த்துருப்பீங்க. அந்த போன காமிக் ரூமர்லேயே எக்கச்சக்கமான வில்லன்ஸ் இருக்க போகிறதா பேச்சு அடிபட்டுச்சு. நம்ம டோம் ஸ்டோன் பூமராங் இவங்களாம் இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம கிங்பினோட டாஸ்க் ஃபோர்ஸில் இவங்கெல்லாம் ஒரு மெயின் கேரக்டர்ஸ் இருக்கலாம். அதில் ஒரு ஆளாக நம்ம ஸ்கார்பியன் இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அண்ட் இப்போதைக்கு இந்த மூவியோட யார் மெயின் வில்லனாக இருக்க போகிறா அப்படின்னு ஒரு குட்டி டீஸ் கிடச்சிருக்கு. இதை கொடுத்து நம்ம தேங்க்ஸ் டு டேனியல் ஆர்பிக்கு அவர் தான் கொடுத்துருக்காரு. அவரோட ட்விட்டர் அக்கௌண்ட்டில் ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேவோட ஷூட்டிங் செட்லேருந்து ஒரு வீடியோவை அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. அதில் ஒரு மிகப்பெரிய டேங்கை நம்ம பனிஷர் ஓட்டுற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அங்கே நீங்கள் பனிஷரை பார்க்க முடியாது. பட் அவரோட கான்டெக்ஸ்டில் ட்ரை திஸ் டேங்க் பை பனிஷர் போடப்பட்டிருக்கும். ஸோ இந்த டேங்கை ட்ரை பண்ண பனிஷர் தான். அதெல்லாம் விட்டுருங்க. பட் டேங்கை உத்து பாருங்களேன், உத்து நோக்கி பாருங்கள். அவங்க ஒரு கூட்டி லோகோ இருக்கும். இந்த லோகோ எக்ஸாக்டாக த இன்னர் டீமன்ஸ். காமிக்கில் இவங்க எக்ஸாக்டாக நம்ம மிஸ் நெகட்டிவ் அவங்களே ஒர்க் பண்ணுவாங்க. அந்த டீமோட லோகோ தான் இங்கே வைக்கப்பட்டிருக்கு. அண்ட் நீங்கள் ஸ்பைடர்மேன் கேம்லேயும் பார்த்துருப்பீங்க, அந்த ஓன் கேம்ல பார்த்துருப்பீங்க. அந்த கேம்லேயுமே எக்கச்சக்கமான டேங்கை வச்சுக்கிட்டு அவங்க அடிச்சுட்டே இருப்பாங்க. நம்ம டேங்கை தூக்கி மிதி போடல. ஸோ அதே மாதிரி டேங்க் தான் காமிக்கப்பட்டிருக்கு. ஸோ மிஸ் நெகட்டிவ் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம். பட் நிச்சயமாக இது தெரியல. பட் 90% மிஸ் நெகட்டிவ் தான் வில்லா இருக்க சொல்கிறாங்க. ஸோ இங்கே கொஞ்சம் குட்டியாக லிங்க் ஆகுது மிஸ் நெகட்டிவ் ஹல்க்குக்கும். ஹல்க் இப்போதைக்கு ஸ்மார்ட் ஹல்க் இருக்காரு. அதாவது அவரோட எல்லா கோவத்தையுமே அடக்கியிருக்காரு. பட் நம்ம மிஸ் நெகட்டிவோட பவரு எல்லாத்தையுமே அப்படியே ஆப்போசிட்டாக மாத்திரதான். நம்ம வெனம தொட்டு ஆன்டியோட மாற்றிருப்பார். ஸோ அந்த வகையில் இப்போதைக்கு ஸ்மார்ட் ஹல்காக இருக்க நம்ம மார்க் தொட்டு அவர் ப்ராபபிளி சாவேஜ் ஹல்காக மாற்றலாம். ஸோ மாற்றி நம்ம ஸ்பைடர்மேனுக்கே அவர் இதாக திருப்பி நினைக்கிறேன். இது உண்மையிலே கொண்டு தாங்கன்னா உங்களுக்கு ஜஸ்டிஃபையாக காமிக்கப்பட்டிருக்கும். அண்ட் மார்க் ரெஃப்லோக்குமே ப்ரூஸ் பேனருக்குமே ஒரு நல்ல ரேட்டிங் போகிற மாதிரி காமிக்கப்பட்டிருங்க. ரொம்ப வருஷமாக ஹல்கை மொக்க பண்ணிட்டு இருக்காங்க. ஃபைனலி நிச்சயமாக இந்த கேரக்டருக்கு ஒரு நல்ல ஃபைட் கொடுங்கப்பா. அதை நம்ம மிஸ்டர் நெகட்டிவ் வச்சு பண்ண வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இப்போதைக்கு மால் கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரெண்ட்ஸோட ஃபீட்பேக் கேட்டு
பண்ணுறாங்க. அது உண்மையிலே நல்ல விஷயம். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ கிங் பின் ஒரு ஆன்டி வில்லன் ஃபோர்ஸை உருவாக்க போகிறாரு. அதில் நம்ம ஸ்கார்பியன் அண்ட் நிறைய வில்லன்ஸ் இருக்க போகிறாங்க, நம்ம டூப்ஸ் இருக்க போகிறாங்க. பட் அப்படி இல்லாட்டி இது ஒரு வாய்ப்பு இருக்குது. பட் அப்படி இல்லாட்டி டேர்டெவில் பார்ன் அகெயின் சீசன் 2லேயே கிங் பின் டிஃபீட் பண்ணிடலாம். நம்ம டேர்டெவில் கிங் பின் டிஃபீட் பண்ணிவிட்டு அங்கே ஒரு பவர் வேக்யூம் உருவாக்க அந்த பவர் வேக்யூமை அடுத்த ஆள் நம்ம மிஸ்டர் நெகட்டிவ் வரலாம். பிகாஸ் அவருமே காமிக்ஸில் ஒரு மிகப்பெரிய ஒரு கேங்ஸ்டர் தான். கிங் பின் அளவு கிடையாது, பட் ஒரு மிகப்பெரிய மாஃபியா நடத்துவார். அண்ட் அவருமே மிகப்பெரிய ஒரு கேங் தான். இப்போதைக்கு மனசு கீழே தான் 5 ஃபேமிலி இருக்காங்க. ப்ராபப்லி அதில் ஒரு பவர் வேக்யூம் உண்டாக கிங் பின் நம்ம டேர்டெவில் தோக்கடிக்க அந்த பவர் வேக்யூமை இவர் உள்ளே ப்ராபப்லி வரமே காமிக்கப்படலாம். அது மேலே சூப்பராக காமிக்கப்பட்டிருக்கும். அண்ட் சில ஃப்ரெண்ட்ஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா இந்த மூவிக்கு மெஃபிஸ்டோ வில்லனா இருக்க போகிறாருன்னு. டேரெக்டாக கிடையாது, இன்டெரக்டாக இவர் வில்லனா இருக்க போகிறாரு அப்படி சொல்கிறாங்க. பிகாஸ் இந்த காமிக் டேரெக்டாக ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே அப்படின்னு ஒரு காமிக்லேருந்து எடுக்கப்பட்டது தான். இந்த காமிக் ஸ்பைடர்மேன் ஒன் மோர் டே அதுக்கப்புறம் தான் நடக்காமல் காமிக்கப்பட்டிருக்கும். ஆக்சுவலி ஸ்பைடர்மேன் ஒன் மோர் டே பேஸ் பண்ணால் ஸ்பைடர்மேன் நோ ஹோமே இருக்கும். அதில் முக்கியமான ஒரு ப்ளே பண்ணது நம்ம மெஃபிஸ்டோ தான். அவர் நம்ம ஸ்பைடர்மேனோட ஆண்ட்மே அவர் திருப்பி கொண்டு வந்திருப்பார். அது மட்டும் இல்லாமல் எம்ஜேக்கும் நம்ம ஸ்பைடர்மேன் இருக்க ஓரதாக அவர் அத்துட்ருப்பார். ஸோ அதில் மெஃபிஸ்டோ ஒரு மிகப்பெரிய முக்கியமான ஒரு ப்ளே பண்ணியிருப்பார். இப்போதைக்கும் எம்சியூலையும் நம்ம மெஃபிஸ்டோவை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் அவர் சொல்லியிருப்பார் எனக்கு எக்கச்சக்கமான கிளைண்ட்ஸ் இருக்காங்கன்னு. ப்ராபப்லி பீட்டர் பார்க்கர் தன்னோட ஆண்ட்மே திருப்பி கொண்டு வர மெஃபிஸ்டோ கிட்ட ஒரு டீல் போடலாம். ஏன்னா இப்போதைக்கு நம்ம ஸ்பைடர்மேன் ரொம்ப 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 டிப்செட்டில் இருக்கார் அண்ட் தனிமையாக இருக்கார். மெஃபிஸ்டோ இப்படிப்பட்ட ஆளுங்க போய் தான் மண்டே கழுவி கான்ட்ராக்டில் ஒரு ஆளாக மாற்றுவார். ஸோ ப்ராபப்லி மெஃபிஸ்டோ பீட்டரை பார்க்குற ஏமாற்றி சோலை அவர் ப்ராபப்லி கான்ட்ராக்ட் வாங்கலாம். அப்படி வாங்கினா உண்மையிலே சூப்பராக காமிக்கப்பட்டிருக்கும். பட் மெஃபிஸ்டோ இறக்குன அந்த மூவி கிரவுண்டாக இருக்காது. ஸோ ப்ராபப்லி மெஃபிஸ்டோவை ஒரு இன்டர்வியூவில் காமிக்கலாம். அவர் மீன் ஸ்க்ரீன் காமிக்காமல் பின்னாடி அவர் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி முடிக்கலாம். அண்ட் இன்னொரு ரூமும் சொல்லப்படுது மெஃபிஸ்டோ தான் மிஸ்டர் நெகட்டிவுக்கு பவர் கொடுத்த வரான் இந்த ஸ்டோரி. ஸோ இந்த ஸ்டோரி மெஃபிஸ்டோ நம்ம மிஸ்டர் நெகட்டிவுக்கு பவர் கொடுத்தாங்க அப்படி சொல்கிறாங்க. ஸோ அப்படி காமிக்கப்படலாம். பிகாஸ் மிஸ்டர் நெகட்டிவுமே ஒரு மிகப்பெரிய பணக்காரர். மெஃபிஸ்டோ ஷேர் பண்ணியிருப்பார் இந்த உலகத்தில் இருக்கிற எக்கச்சக்கமான 100 பணக்காரன் நான் கான்ட்ராக்ட் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ அந்த வகையான 100 பணக்காரன் நம்ம நெகட்டிவுமே வருவார். அவருமே ஃபீஸ்ட்டு ஒரு மிகப்பெரிய நடத்துவார். ஸோ அவருமே மிகப்பெரிய பணக்காரர் தான். ஸோ அது மூலிமா கனெக்ட் பண்ணலாம். ஸோ நெகட்டிவ்க்கு பவர் தந்ததே மெஃபிஸ்டோ அப்படி சொல்லி ஈஸியாக அவங்க முடிக்கலாம். அப்படி காமிச்சாலும் உண்மையிலே செம்மையாக காமிக்கப்பட்டிருக்கும் அண்ட் செம்மையாக கிரவுண்டட் கைஸ். பட் என்ன தெரியல, என்ன வேணால் நடக்கலாம். பிகாஸ் இது ஸ்பைடர்மேன் மூவி. ஸோ என்ன வேணால் நடக்கலாம் அண்ட் கிரவுண்டோட கூட இருக்கலாம். நிச்சயமாக எனக்கு உண்மையிலே ஹாப்பியாக இருக்குது. ஆஸ் அ ஸ்பைடர்மேன் ஃபேனாக ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கிரவுண்ட் லெவல் மூவியை பார்க்க போகிறேன். உண்மையிலே அமேசிங். பட் நிச்சயமாக இது சூப்பராக நினைக்கிறேன். அண்ட் சூட்டுமே சூப்பராக இருக்குது. நிச்சயமாக படமும் சூப்பர் செம்மையாக இருக்கும். அண்ட் இப்போவே வெறியறதே படம் எப்படி இருக்க போதோ. ஸோ கைஸ் யாரெல்லாம் இந்த சூட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அண்ட் உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் லுக் பிடிச்சிருக்கா மறக்காமல் கேட்காம பண்ணுங்கள். நான் உங்களை ஒரு ஆசம் பார்க்குறேன். அண்டில் பாய்.